ஒரு காதல் உண்மையா இருந்துச்சுன்னா, அது சேஃபா இருக்கும். இல்லன்னா ஃபேமிலி அழுத்தத்துக்கு முன்னாடி உடைஞ்சு போயிடுமா? அப்படின்றது தான் இன்னைக்கு எபிசோட்ல சத்யா எடுத்த அந்த ஒரு டிசிஷன வச்சு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். முத்து சத்யாட்ட அப்படி என்ன சொன்னா? அதுக்கு ரேகாவோட அப்பா குடுத்த ஆன்சர் என்னவா இருக்கும்? இன்னைக்கு சீரியல் பார்த்தீங்கன்னா, வேற லெவல்ல ட்விஸ்ட் எல்லாமே கொண்டுட்டு போயிருக்காங்க. இந்த சீரியல்ல டெய்லியுமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத நெறைய டர்னிங் பாயிண்டோட தான் நம்மள பரபரப்பாக்கிட்டே இருக்காங்க. சத்யா, ரேகா லவ் அஃபேர் ஒரு பக்கம் சூடு பிடிச்சிருக்கு. இன்னொரு பக்கம் ரோகிணி, மனோஜ் ஜோடிய சுத்தி புதுசு புதுசா பிரச்சனை எல்லாமே வெடிக்கிறதுக்கு ரெடியா இருக்குது. என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத வாங்க டீட்டெயில்டா பார்க்கலாம். இந்த எபிசோடு ஃபுல்லாவே இமோஷன், டென்ஷன், லவ், சஸ்பென்ஸ் இந்த மாதிரி எல்லாமே மிக்ஸ் ஆகி ரொம்ப ஸ்ட்ராங்கா போயிட்டு இருக்குது. ஒரு பக்கம் சத்யாவோட லவ் பெயின், இன்னொரு பக்கம் மனோஜ் ரோகிணி ட்ராக்ல ஒரு சைலண்டா பட் டேஞ்சரஸ் ஸ்டோம் ரெடி ஆயிட்டு இருக்குது. சிந்தாமணியோட பொண்ணு ரேகாவும் மீனோட தம்பி சத்யாவும் தான் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. சத்யாவோட மனசுல இருக்கிற லவ் ரொம்ப டீப்பா இருக்குது. இந்த விஷயம் ஆல்ரெடி ஃபேமிலியில இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் தான் ரேகாவை அவசரமா சிந்தாமணி ஹைதராபாத்துக்கு அனுப்பி வச்சிடுறாங்க. அவளை யாருமே கான்டாக்ட் பண்ண முடியாத அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காங்க. இதெல்லாமே திங்க் பண்ணி சத்யா கம்ப்ளீட்லி புரோக்கன் ஆயிட்டான். மீனா கிட்ட அவன் அழுதுகிட்டே சொல்ற சீன் ரொம்ப இமோஷனலா இருந்துச்சு. இந்த சிச்சுவேஷன்ல தான் மனசு உடைஞ்சு போன சத்யா அவனோட அக்கா மீனாட்ட ரேகாவை பிரிஞ்சு என்னால வாழ முடியாது அப்படின்னு கதறி அழுகுறான். ரேகா இல்லைன்னா நானுமே உயிரோடு இருக்கவே மாட்டேன் அப்படின்னு அவன் சொன்னது கேட்ட உடனே மீனாக்கு ஒரே ஷாக்கிங்கா இருக்குது. தம்பியோட லவ் மட்டும் ரொம்ப பெரிய பிரச்சனையா மாறிடக்கூடாது அப்படின்னு மீனாவும் அவளோட அம்மாவும் சேர்ந்து சத்யா சமாதானப்படுத்த ட்ரை பண்றாங்க. அந்த ஃபேமிலி நமக்கு செட் ஆகாது, ரேகாவை மறந்துடு அப்படின்ட்டு நிறைய தடவை அட்வைஸ் பண்ணிட்டே இருக்காங்க. ஆனா லவ்ல ஸ்ட்ராங்கா இருக்கிற சத்யா ஒரு மொமெண்ட்ல ரொம்ப பெரிய டிசிஷன் எடுக்கிற மாதிரி கேக்குறான். இந்த விஷயத்தை முத்து மாமா கிட்ட சொல்லட்டுமா அப்படின்னு கேக்குறான். மீனா இம்மிடியேட்டா பேனிக் ஆகுறா. எதுவா இருந்தாலுமே மாமா கிட்ட சொல்லிடாத அப்படின்னு வார்ன் பண்றாங்க. ஏன்னா முத்துவோட இன்வால்வ்மெண்ட்னால சிச்சுவேஷன் டோட்டலி சேஞ்ச் ஆகும் அப்படின்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். அவர்கிட்ட மட்டும் எதுவுமே சொல்லிடாத சத்யா அப்படின்னு சொல்றா. ஆனா சத்யா ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டான். சைலன்ஸ் பிரேக் பண்ண ரெடியா இருக்கான். ஒரு தம்பி இவ்வளவு இமோஷனலா பிரேக் டவுன் ஆகுறதுனால மீனாக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப பயமா இருக்குது. அவங்க மைண்ட் செட் சிம்பிள் தான். இந்த ரிலேஷன்ஷிப் சேஃப் இல்ல, சிந்தாமணி ஃபேமிலி ஸ்ட்ரிக்டா இருக்காங்க, இந்த விஷயம் பெருசாகாத மாதிரி ஸ்டாப் பண்ணணும் அப்படின்ட்டு ரெண்டு பேருமே நினைக்கிறாங்க. மீனா சாஃப்டா அட்வைஸ் பண்ணனாலுமே சத்யாவோட ஹார்ட் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஃபுல்லா லவ்ல நிறைஞ்சு இருக்கு. மீனாவோட வார்னிங் கொஞ்சம் கூட கன்சிடர் பண்ணாம டைரக்டா முத்துவை மீட் பண்ணி லவ் அஃபேர் பத்தி எல்லாத்தையும் சொல்றான். முத்து கிட்ட போன உடனே ஸ்டோரி பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவலுக்கு போகுது. முத்து பாத்தீங்கன்னா யூசுவலா இமோஷனல் டிராமா எதுவுமே இல்லாம டைரக்டா ஸ்ட்ரெயிட்டா பிராக்டிக்கல் அட்வைஸ் கொடுக்குறான். எல்லா விஷயத்திலுமே அதிரடியா முடிவெடுக்கிற முத்து இந்த விஷயத்துல யூனிக்கா ஒரு அட்வைஸ் சொல்றான். லவ் பண்றது தப்பு இல்ல, ஆனா பயந்து ஓடுறதுதான் தப்பு. நேரா போய் ரேகா அப்பா கிட்ட பேசு அப்படின்னு முத்து போல்டா சஜஷன் கொடுக்குறான். சத்யாக்கு இது ஸ்கேரியா இருக்கு. ஃபர்ஸ்ட் தயங்குறான் சத்யா. அப்ப முத்து என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, நான் உனக்கு துணையா வர்றேன், ஆனா பேச வேண்டியது நீதான் அப்படின்னு தைரியம் சொல்றான். ஒரு நர்வஸ் அண்ட் பயமா இருந்த சத்யாக்கு பாத்தீங்கன்னா முத்துவோட பேச்சு கேட்ட உடனே தைரியம் வந்துடுது. சத்யா ஸ்ட்ரெயிட்டா ரேகாவோட அப்பாவை மீட் பண்ண போறான். ஃபர்ஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸ்ல வாய்ஸ் எல்லாமே நடுங்குது, கை எல்லாமே குலுங்குது. அவரை பார்த்ததுமே என்ன பேசுறது, எப்படி சொல்றது எதுவுமே தெரியாம சத்யா தடுமாறுறான். ஃபைனலா அவன் லவ் பண்ற விஷயத்தை வெளிப்படையா சொல்லிடுறான். சத்யாவோட ஹானஸ்டான அப்ரோச்னால ரேகாவோட அப்பாவே யோசிக்க வச்சிருது. இம்மிடியட்டா அவர் கோவப்படாம சைலண்டா யோசிக்கிறாரு. எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், ரேகா எனக்கு ஒரே ஒரு பொண்ணு, அவளோட லைஃபை பத்தி யோசிச்சு நான் முடிவு சொல்றேன் அப்படின்னு சைலண்டா ரிப்ளை பண்ணிடுறாரு. இந்த ரெஸ்பான்ஸ் சத்யாக்கு ஒரு நம்பிக்கை வந்த மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் முத்துட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணும்போது முத்து சிம்பிளா என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, உங்க ஓனர் நல்ல மனுஷன்டா, நல்ல முடிவா தான் வரும் அப்படின்னு முத்து நம்பிக்கையா சொல்றான். இந்த மொமெண்ட்ல சத்யாக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைமா காம் ஃபீலிங் மாதிரி ஒன்னு ஃபீல் ஆகுது. இதுக்கு பேரலா ரோகிணி ஒரு கார்ப்பரேட் ஈவென்ட்ல ஜோடியை கலந்துக்க மனோஜ் கூப்பிடுறா. கால் பண்ணி அவசரமா வர சொல்றா. மனோஜ் சீக்கிரட்டா அந்த ஈவெண்ட் போறதுக்காக வேண்டி ரெடி ஆயிட்டு இருக்கான். அந்த நேரத்துல தான் அன்எக்ஸ்பெக்டடா விஜயா குறுக்க வராங்க. விஜயா மனோஜ் வேற ஈவெண்ட்டுக்கு வர சொல்லி ஃபோர்ஸ் பண்றாங்க. என்னோட ஃப்ரெண்ட் நடத்துற ஃபங்க்ஷனுக்கு நீ வரணும், அங்க பெஸ்ட் மதர் சன் அவார்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி மனோஜ் கூட்டிட்டு போறாங்க. இது ஒரு இமோஷனல் ட்ராப் மாதிரி சிச்சுவேஷனா தான் இருக்குது. அங்க போனதுக்கு அப்புறம் தான் மனோஜுக்கு ஷாக்கிங் வெயிட்டிங்ல இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, ரோகிணி கூப்பிட்டதே அதே ஈவெண்ட்டுக்கு தான். அங்க விஜயாவும் வந்திருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சு போயிடுது. அங்க ரோகிணியை பார்த்த உடனே விஜயோட ஃபேஸ் பாத்தீங்கன்னா செம்ம கோவத்துல அப்படியே மாறுது. ஆல்ரெடி ரோகிணி மேல சந்தேகத்துல இருக்கிற விஜயா இந்த சம்பவனால இன்னுமே அப்செட் ஆகுறாங்க. இந்த மொமெண்ட்ல கிளியரா காமிச்சிருக்காங்க ரோகிணியோட சீக்ரெட் சீக்கிரமா எக்ஸ்ப்ளோர் ஆயிடும் அப்படின்ட்டு. ரேகாவோட அப்பா சத்யாவோட லவ்க்கு
ஓகே சொல்லிடுவாரா? ஹைதராபாத்ல இருக்கிற ரேகா எகெயின் வந்து சென்னை வந்துருவாளா? ரோகிணி அண்ட் மனோஜ் 2 பேருமே ஒரே ஈவென்ட்ல வந்து இருக்கிறத பார்த்து விஜயா வந்து என்ன ஆக்ஷன் வந்து எடுக்க போறாங்க? ரோகிணியோட ரகசியம் எகெயின் எல்லாத்துக்குமே வந்து தெரிஞ்சு போயிடுமா? இந்த மாதிரி இந்த எல்லா கொஸ்டினோட ஆன்சருமே நெக்ஸ்ட் எபிசோட்ல தான் நமக்கு தெரிய வரும். ஒரு பக்கம் சத்யாவோட லவ்க்கு வந்து என்ன டிசிஷன் வரும் அப்படின்னு செம்ம எக்ஸ்பெக்டேஷன் வந்து போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ரோகிணி போட்ட சீக்ரெட்டான பிளான் இவங்க 2 பேருக்கு நடுவுல விஜயா பார்த்த அந்த ஒரு சீன் தான் நெக்ஸ்ட் எபிசோட்ல எல்லாத்தையுமே வந்து உடைக்க போகுது. இந்த எபிசோட ஃபுல்லா ஒரே ஒரு லைன்ல வந்து சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, லவ் ஒரு பக்கம் ஃபைட் பண்ணிட்டு இருக்குது, ட்ரஸ்ட் இன்னொரு பக்கம் எக்ஸ்ப்ளோர்ட் ஆகுது. அதனால நமக்கு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் எபிசோடு மேல கியூரியாசிட்டி மேக்ஸிமம் லெவல் வந்து பில்ட் ஆயிடுச்சு. என்ன நான் சொல்றது கரெக்ட் தானே? இன்னொரு பஞ்ச் என்னன்னு பாத்தீங்கன்னா, சிரிக்க வைக்கிற லைஃப் வந்து இங்க சில டைம் வந்து கண்ணீரா வந்து சேஞ்ச் ஆகுது. இது எப்படி இருக்கு அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த எபிசோட்ல யாரோட லைஃப் வந்து உடைய போகுது, என்னென்ன உண்மையெல்லாம் வெளியில வரப்போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் வித் மீ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹேவ் அ கிரேட் டே.